வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 1 அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி 1.3ல் 4வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 4 ஆடவரும் 4 மகளிரும் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட வேலையை 3 நாட்களில் செய்து முடிப்பார்கள். அதே வேலையை 2 ஆடவரும் 5 மகளிரும் சேர்ந்து 4 நாட்களில் முடிப்பார்கள் எனில் அவ்வேலையை ஓர் ஆடவர் மற்றும் ஓர் மகளிர் தனித்தனியாக செய்து முடிப்பதற்கு எத்தனை நாட்கள் ஆகும்? என்ன கொடுத்துருக்காங்க? 4 ஆடவரும் 4 மகளிரும் சேர்ந்தாங்கன்னா ஒரு வேலையை 3 நாளில் முடிச்சிருவாங்க. அதே வேலையை 2 ஆடவரும் 5 மகளிரும் சேர்ந்தாங்கன்னா 4 நாளில் முடிச்சிருவாங்க. அப்போது ஒரு ஆடவர் தனியாக முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? ஒரு மகளிர் தனியாக முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? இதுதான் கேள்வி. சரியா? இது என்ன அப்படின்னா டைம் அண்டு ஒர்க்குன்னு சொல்லுவோம். வேலை மற்றும் நேரம் இந்த மாதிரி கணக்குகள் வந்தாலே அதை நீங்கள் என்ன செய்யணும்னா 1 மணி நேரத்துக்கு மாற்றணும், இல்லை ஒரு நாளைக்கு மாற்றணும். இங்கே என்ன இருக்குது அதுதான். மணி இருந்துச்சுன்னா 1 மணி நேரத்துக்கு மாற்றணும், நாள் இருந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு மாற்றணும். அப்படி மாற்றினா தான் இந்த டைம் அண்டு ஒர்க்கு கணக்குகளை நம்ம முடிக்க முடியும். சரியா? இப்போ பாருங்கள், ஓர் ஆடவர் வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் எத்தனை நாளில் முடிப்பார்னு நமக்கு தெரியாது. ஒரு ஆடவர் ஒரு ஆண் நம்ம என்ன எடுத்துக்கலாம்? எக்ஸ் நாட்கள்னு எடுத்துக்கலாம். அதே வேலையை ஒரு மகளிர் வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும்னு தெரியல, நம்ம என்ன செஞ்சலாம்? ஒய்ன்னு எடுத்துக்கலாம். இந்த எக்ஸ் ஒய் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது டைம் அண்டு ஒர்க்கு, வேலை மற்றும் நேரம் இந்த மாதிரி கணக்குகள் வந்துட்டாலே நம்ம என்ன செஞ்சாகணும்? ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துக்கு நம்ம மாற்றி ஆகணும். இப்போ பாருங்கள், ஓர் ஆடவர் ஒரு நாளில் முடிக்கும் வேலை, மொத்த வேலையை முடிக்கிறதுக்கு எக்ஸ் நாள் ஆகும். அப்போ ஒரு நாளில் எவ்வளோ வேலை முடிப்பார்? இந்த எக்ஸில் ஒரு பங்கு, எக்ஸில் ஒரு பங்குனா எப்படி எழுதுவோம்? 1/x. சரியா? அடுத்தது பாருங்கள், ஒரு மகளிர் ஒரு நாளில் முடிக்கும் வேலை, ஒரு மகளிர் அந்த வேலையை முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? ஒய் நாட்கள் ஆகும். அப்போ ஒரு நாளில் எவ்வளோ வேலை முடிப்பாங்க? இந்த ஒய்யில் ஒரு பங்குன்னா 1/y. சரியா? இப்போ பாருங்கள், அதுக்கு அடுத்து தான் பாருங்கள் நம்ம கணக்கு வரப்போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 4 ஆடவரும் 4 மகளிரும் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட வேலையை 3 நாட்களில் செய்து முடிப்பார்கள். 3 நாட்களில் செய்து முடிப்பார்கள். அப்போ ஒரு நாளில் எவ்வளோ முடிப்பாங்க? அதுதான் நமக்கு வேணும். ஒரு நாளில் எவ்வளோ வேலை முடியுங்க பாருங்கள். 4 ஆடவரும் 4 மகளிரும் சேர்ந்து ஒரு நாளில் முடிக்கும் வேலை, 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா 3 நாளில் முடிச்சுடுவாங்க. அப்போ ஒரு நாளில் எவ்வளோ வேலை முடியும்? 3ல் ஒரு பங்கு தானே முடியும். அதான் இங்கே எழுத போகிறோம். பாருங்கள், ஒரு ஆடவர் ஒரு நாளில் முடிக்கக்கூடிய வேலை 1/x. அங்கே எத்தனை பேர்? 4 பேர். அப்போ 1/xஐயும் 4ஐயும் பெருக்கணும். 1/xஐயும் 4ஐயும் பெருக்கணும். என்ன வரும்? 4ல் 4/1ன்னு அர்த்தம். அப்போது ஒரு நாளாக 4, 1xஐயும் பெருனா எக்ஸு. அப்போ 4 ஆடவர்கள் ஒரு நாளில் முடிக்கும் வேலை என்ன? 4/x ப்ளஸ் அதுக்கடுத்து பாருங்கள் 4 மகளிர், ஒரு மகளிர் ஒரு நாளில் முடிக்கும் வேலை 1/y. அப்போ 4 மகளிர்னால் இதை 4 கொண்டு பெருக்கணும். 4 கொண்டு பெருக்கணும் என்ன வரும்? 4/y. 4 ஆடவரும் 4 மகளிரும் சேர்ந்தாங்கன்னா 3 நாளில் முடியும். நம்ம என்ன எடுத்துருக்கோம்? ஒரு நாளில் முடியக்கூடியது. அப்போ ஒரு நாளில் 3ல் ஒரு பங்கு. அப்போ 1/3. சரியா? இப்போ பாருங்கள், இந்த 3 இங்கே வகுத்தல் இருக்குது, இங்கே வந்தால் பெருக்கலாம் மாறுமா? அப்போது 3 × 4/x ப்ளஸ் 4/y = 1. அடுத்த ஸ்டெப் பாருங்கள், இந்த 3 உள்ளே பெருங்க. 3ஐயும் 4ஐயும் பெருக்குனா 12. முன்னாங்க 12/x. இங்கே உள்ளே பெருக்கணும். முன்னாங்க 12/y = 1. சரியா? இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது பாருங்கள், 2வது நம்ம போவோம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2 ஆடவரும் 5 மகளிரும் சேர்ந்து அதே வேலையை முடிக்கிறதுக்கு எத்தனை நாட்கள் ஆகும் பாருங்கள்? 4 நாட்கள் ஆகும். 2 ஆடவரும் 5 மகளிரும் சேர்ந்தாங்கன்னா 4 நாட்கள் முடியும். நமக்கு என்ன வேணும்? ஒரு நாளில் முடியக்கூடியதாக நமக்கு வேணும். பாருங்கள், 2 ஆடவரும் 5 மகளிரும் சேர்ந்து ஒரு நாளில் முடிக்கும் வேலை. இங்கே இருக்குது பாருங்கள், ஒரு ஆடவர் ஒரு நாளில் முடிக்கும் வேலை 1/x. அப்போ 2 ஆடவர்னால் இதை 2 கொண்டு பெருக்கணும். அப்போ 2 1 பெருக்குனா 2/x ப்ளஸ் 5 மகளிர். பாருங்கள், ஒரு மகளிர் ஒரு நாளில் முடிக்கும் வேலை 1/y. அப்போ 5 மகளிர்னால் இந்த 1/y 5 கொண்டு பெருக்கணும். 1/y 5 கொண்டு பெருக்க நமக்கு என்ன வரும் பாருங்கள்? 1/y × 5.
அப்போ ஓரைந்தா 5, 5/y 5/y ஈக்குவல் டு 2 ஆடவரும் 5 மகளிரும் சேர்ந்தாங்கன்னா எத்தனை நாளில் அந்த வேலை முடியும்? 4 நாட்களில் முடியும். 4 நாட்களில் முடியும். அப்போ ஒரு நாளையில் எவ்வளோ முடியும்னா 4 1 பங்கு முடியும். 4 1 பங்கு முடியும். சரியா? இப்போ பாருங்கள், இந்த 4 வகுத்தில் இருக்க இந்த வந்து பெருக்கலாக மாறும். அப்போ 4 இன்ட்டு 2/x ப்ளஸ் 5/y ஈக்குவல் டு 1. இந்த 4 வகுத்தில் இருக்குது, இங்கே வந்து பெருக்கலாக மாறிடுச்சு. இந்த 4 உள்ளே பெருக்குங்க. 4 2 8/x 4 5 20/y ஈக்குவல் டு 1. இது வந்து சமன்பாடு 2. இப்போ பாருங்கள், இந்த 2 சமன்பாட்டிலையும் xy வந்து பகுதியில் இருக்குது. இப்படி இருந்தால் நம்ம என்ன செய்ய முடியாது? கணக்கை முடிக்க முடியாது. அப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா 1/x ஈக்குவல் டு m 1/y ஈக்குவல் டு n என்க நம்மளாக மாற்றி எடுக்க போகிறோம். அதாவது இங்கே பாருங்கள், இந்த இது 12 எப்படி எழுதலாம்? ஒரு 12 12 எழுதலாமா? அப்போ 1/x mன்னும் 1/y என்னன்னு நம்ம எடுக்கிறோம். இப்போ இந்த 1வது சமன்பாடு எப்படி மாறும் பாருங்கள். இந்த 12 இதுக்கு பக்கத்தில் எதுவுமே 1 பெருக்கல்ல 1 இருக்குதான் அர்த்தம். அப்போ 1/x 1/x பதிலாக m. அப்போ இந்த இடத்துல 12 m ப்ளஸ் அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள், இந்த 12 பக்கத்தில் எதுவுமே 1 வந்து பெருக்கல்ல இருக்குதான் அர்த்தம். அப்போ 1/y 12 அப்படியே வந்துடும். 1/yக்கு பதிலாக n ஈக்குவல் டு 1 ஈக்குவல் டு 1. அடுத்தது பாருங்கள், இன்னொன்று இருக்கா? இந்த சமன்பாடு பாருங்கள், 8 அப்படியே வந்துடும். இந்த 8 பக்கத்தில் எதுவும் இல்லை, 1 பெருக்கல் 1 தான் அர்த்தம். ஓரட்டா 8 தான் அர்த்தம். அப்போ அந்த 1/xக்கு பதிலாக நம்ம mன்னு மாற்றலாம். ப்ளஸ் இந்த 20 அப்படியே வந்துடும். 20 பக்கத்தில் எதுவும் இல்லை, பெருக்கல் 1 இருக்கிற அர்த்தம். அப்போ 1/yக்கு பதிலாக என்னன்னு மாற்றிடலாம். ஈக்குவல் டு 1 ஈக்குவல் டு 1. இப்போ பாருங்கள், நம்ம கரெக்டான சமன்பாட்டுக்கு மாற்றிட்டோம். இப்போ இந்த சமன்பாட்டோட அணி வடிவம் நம்ம மாற்றி எழுதிடலாமா? இங்கே எம்மோட கெழு 12, இங்கே என்னோட கெழு 12, இங்கே எம்மோட கெழு 8, இங்கே எம்மோட கெழு 20. இதில் என்ன மாறி இருக்குன்னா m n இருக்குது. ஈக்குவல் டு வலது பக்கத்தில் என்ன இருக்குது பாருங்கள், 1 1. சரியா? இது வந்து எந்த அணி வடிவத்தில் இருக்குன்னா ax ஈக்குவல் டு b என்ற அணி வடிவத்தில் இருக்குது. அப்போ இதான் என்னது? ஏன்ற அணி. இது என்னது? எக்ஸ்ன்ற அணி. இது என்னது? பீன்ற அணி. சரியா? இப்போது அடுத்த ஸ்டெப் பாருங்கள். இதில் நமக்கு இந்த எக்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் வேணும். அப்போ ஏ வந்து ரைட் சைடு கொண்டு போய் ஏ இன்வர்ஸாக மாறும். இங்கே ஏ வந்து ஃபஸ்ட்டு இருக்குது, அதனால் இந்த ஏ இன்வர்ஸ் இந்த பக்கம் வரும்போது ஃபஸ்ட்டில் தான் வரணும். ஏ இன்வர்ஸ் இன்ட்டு பி. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ்னால் நமக்கு கண்டிஷன் தெரியும். 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ மாடுலஸ் ஏ இன்ட்டு கேபிட்டல் ஏ போட்டுங்க. சரியா? கேபிட்டல் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ, அதாவது சேர்ப்பணி, இன்ட்டு பி. அதாவது ஏ இன்வர்ஸ் இதுதான் கண்டிஷன். 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ. இந்த பி வந்து அப்படியே வந்துருச்சு. இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு 1 டிட்டர்மினன்ட் அப்படின்னா இந்த ஏன்ற அணியை அணிக்கோவையை மாற்றி இதோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? இங்கே பாருங்கள், இது ரெண்டையும் பெருக்கணும். 12ஐயும் 20ஐயும் பெருக்க என்ன வரும்? 12 24 240 வரும். மைனஸ் எதை மைனஸ் பண்ணணும்? 8ஐயும் 12ஐயும் பெருக்கி மைனஸ் பண்ணணும். அப்போ 8 12 96. அதுக்கடுத்து பாருங்கள், அட்ஜாயிண்ட். அட்ஜாயிண்ட்னா சேர்ப்பணி. 2/2 வரிசையுடைய சேர்ப்பணியை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா பாருங்கள், இந்த பிரதான மூலை விட்டத்தை நம்ம இடமாற்றம் செய்யணும். எப்படி இடமாற்றம் செய்வோம்? 12 இருக்க இடத்துல 20, 20 இருக்க இடத்துல 12. அப்போ இந்த இடத்துல 20 12. அதுக்கடுத்து இன்னொரு மூலை விட்டம் இருக்குது இல்லையா, இதை நம்ம என்ன செய்வோம்? குறிகளை மாற்றி எழுதுவோம். ப்ளஸ்னால் மைனஸ்னு எழுதுவோம், மைனஸ்னால் ப்ளஸ்ன்னு எழுதுவோம். இங்கே ப்ளஸ் 12 இருக்குது, அப்போ இந்த இடத்துல மைனஸ் 12ன்னு மாற்றணும். இங்கே ப்ளஸ் 8 இருக்குது, அப்போ மைனஸ் 8ன்னு மாற்றணும். சரியா? அதுக்கு அடுத்தது இந்த பீன்ற அணி என்னது? 1 1. இது வந்து அப்படியே வந்துடும், 1 1. சரியா? அடுத்த ஸ்டெப் பாருங்கள், ஈக்குவல் டு 1/240 96 நம்ம கழிக்கிறோம். கழிச்சோம்னா நமக்கு 144 வரும். சரியா? இப்போ பாருங்கள், இதை நம்ம பெருக்க போகிறோம். இந்த முதல் நிறை எடுத்துக்கிட்டு இந்த முதல் நிறையில் பெருக்க போகிறோம். இப்படி பெருக்கணும். சரியா? 20ஐயும் 1ஐயும் பெருக்குனா
20 மைனஸ் 12 ப்ளஸ் 1 பெருக்குனா மைனஸ் 12. அதுக்கடுத்து பாருங்கள், இரண்டாவது நிறை எடுத்துகிட்டு இந்த நிறையில் பெருக்க போகிறோம். மைனஸ் 8 1 பெருக்குனா மைனஸ் 8, 12 1 பெருக்குனா 12. என்ன 12 ப்ளஸ் 12. சரியா? இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு 1/144. எந்த மாற்றம் இல்லை. 20லேருந்து 12 கழிச்சோம்னா 8, 12லேருந்து 8 கழிச்சோம்னா 4. சொன்னது புரிஞ்சா பாருங்கள். 20லேருந்து 12 கழிச்சா 8, 12லேருந்து 8 கழிச்சோம்னா 4. இப்போது இந்த 144 நம்ம உள்ளே பெருக்கி எழுதணும். பெருக்கலாமா? எப்படி பெருக்குவோம்? அதாவது 8 பெருக்கல் 144 கேன்சல் பண்ணுங்கள். முதல்ல இந்த 14 எத்தனை 8? ஓரட்டா 8, மிச்சம் எத்தனை? 6. 4க்கு முன்னாடி இருந்தால் 64. 64 எத்தனை இது? 8 8 64. அப்போ எத்தனை? 1/18. 1/18. 8 144 பெருக்குனா 1/18. அதுக்கடுத்து பாருங்கள், 4ஐயும் 1/144 பெருக்கணும். என்ன வரும் பாருங்கள்? 4 எப்படி வச்சு கேன்சல் பண்ணுங்கள். ஒரு 4 14, முன்னாங்க 12, மிச்சம் எத்தனை? 2. 4க்கு மேலே 2 இருந்தால் 24. 24 எத்தனை நாள்? 6 24. அப்போது 4ஐயும் 1/144 பெருக்க என்ன வருது? 1/36. நம்ம சுருக்கி கொண்டு வந்துட்டோம். இந்த பக்கம் என்ன இருக்குது? எக்ஸ் இருக்குது இல்லையா? அப்போ எக்ஸுன்ற அணியில் இருக்கக்கூடிய உறுப்புகள் mnன்னு நம்ம எடுத்திருக்கோம். என்ன எடுத்திருந்தோம்? mnன்னு எடுத்திருந்தோம். தேர்ஃபோர் எம்மோட மதிப்பு என்ன? 1/18. என்னோட மதிப்பு என்ன? 1/36. நமக்கு என்ன வேணும்? xy தானே வேணும். பாருங்கள், கணக்கு பண்ணி இது பாருங்கள். 1/xஐ எம்னும் 1/y என்னன்னு எடுத்திருந்தோம். mn கண்டுபிடிச்சிட்டோம். இதை வச்சு நம்ம என்ன செஞ்சிடலாம்? xyயை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சிடலாமா? பாருங்கள், நம்ம என்ன எடுத்து வச்சுருக்கோம்? 1/xோட மதிப்பு mன்னு எடுத்திருந்தோம் இல்லையா? அப்போ 1/x ஈக்குவல் டு எம்மோட மதிப்பு என்ன? 1/18. இந்த 18 வகுத்தலுக்கு இங்கே வந்தால் பெருக்கல். அப்போ 1ஐயும் 18ஐயும் பெருக்குனா 18. எக்ஸு இங்கே வகுத்தலுங்க வந்தால் பெருக்கல். 1ஐயும் எக்ஸையும் பெருக்குனா எக்ஸ். அப்போ எக்ஸோட மதிப்பு எவ்வளவு? 18. சரியா? அதுக்கடுத்து பாருங்கள், 1/yயை நம்ம என்னன்னு எடுத்திருந்தோம். 1/y ஈக்குவல் டு என்னோட மதிப்பு 1/36ன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கடுத்து பாருங்கள், 36 வகுத்தலுக்கு இங்கே வந்தால் பெருக்கலாம் மாறும். 1/36 36 ஈக்குவல் டு ஒய் வகுத்தல் இருக்குது இங்கே வந்தால் பெருக்கலாம் மாறும். 1ஐயும் ஒய்யும் பெருக்குனா ஒய். அப்போ ஒய்யோட இது எவ்வளவு? 36. அப்போ எக்ஸுன்றது என்ன? ஓர் ஆடவர் வேலையை முடிக்க ஆகும் நாட்கள். எத்தனை நாளில் முடிப்பார்? 18 நாளில் முடிப்பார். ஒரு மகளிர் எத்தனை நாளில் முடிப்பாங்க? 36 நாளில் முடிப்பாங்க. ஓர் ஆடவர் வேலையை முடிக்க எவ்வளோ நாள் ஆகும்? வேலையை முடிக்க 18 நாட்கள் ஆகும். 18 நாட்கள் ஆகும். அதே இது ஒரு மகளிர் வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? 36 நாட்கள் ஆகும். 36 நாட்கள் ஆகும். சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.